ஏன் மோனே, அம்மா முறையா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் மோனே. அது நல்லபடியா வரணும், எல்லா மக்க குட்டிகளுக்கும் நம்ம சேனல் பிடிக்கணும்னு நம்ம சொல்ல மாட்டேற வேண்டிக்கு மோனே. நான் இருக்கும்போது எதுக்குமா பெயர்ற? எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஏடி கண்ணாடி, எப்பமா ஒரு பேக்கையும் தூக்கி போட்டுட்டு திரிஞ்ச அலையிறியாட்டி? அம்மா என்ன சொல்லுவேனா புரிவாட்டி? சாமி கும்பிட்டுடி. டீயா வாயை கிழிச்சு விடுவோம்ல. உன் பொண்டாட்டிய போய் டீன்னு சொல்லல, என்ன ஏக்கில டீன்னு சொல்ல? எரும மாட போல இருந்தால 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டு ஏன்ட்ட வந்து நாக்கு காட்டிட்டு நிற்கான். ஐ ஏக்கா, பொண்ணு பார்த்துட்டே எனக்கு அப்போ. டேய் தம்பிக்காரன் தம்பியாராங்க எண்ணெயில பேசிக்கிட்டு இருக்கிறிய. நான் எதுக்குங்க கூப்பிட்டுருக்கேன், நீங்க அங்க எண்ணத்துல வம்பளத்து நிற்கிறிய. வாங்கல வந்து சாமியை கும்பிடுங்கள. நீர ஆடி அசைஞ்சு வரக்கூடிய நேரம் கொள்ளலாம், வாரம் வச்சுக்கிறோம். எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுடுங்க. இது நம்ம புதுசா ஆரம்பிக்க போற யூடியூப் சேனல் நல்லா வளரணும் மக்களே, நல்லா கும்பிட்டுடுங்க. சரி பத்திராளி, முடிஞ்சா என்ன வேலை இருக்குன்னா கிளம்பட்டா? என்னத்தோய வேலை இது கிடைச்சிரு? அங்கே போய் வெட்டியாட்டு போயிருந்து பஸ் ஸ்டாப் உள்ள இருந்து ஊர் வழக்கம் விடாதுக்கு தானே போய் போறீரு. அதுக்கு உங்களுக்கு நேரம் ஆயிட்டா? இவா ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்துல பேசிக்கிட்டு அந்த பயலு வேற சீட்டு விளையாடக்கு காத்திருப்பானுவன். சரி பத்திராளி, அப்ப நான் மெதுவாங்கன்னு போயிட்டு வரட்டா? போய் நில்ல போய் அதில் மணிக்க வாழைக்குள்ள 2-3 மாமரம் நிற்குதுன்றா. அதில் நிறைய மாம்பழம் உளம் போயிடுது. அந்த ராணியக்காயெல்லாம் பறக்கிட்டு போறாவ. போய் அதில் ஒன்று பார்த்துட்டு வரேன். போய் இவா களவு கேஸ்ல காவல் ஜங்கத்துல புடிச்சிட்டு போகாம விட மாட்டா போலுக்கு. சரியா பத்திராளி, போயிட்டு வரேன். என்ன ஏம்மா, நானும் அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தாயம் விளையாடிட்டு வரேம்மா. சரிட்டு போயிட்டு சீக்கிரம் சோறுங்க நேரத்துக்கு மத்தியானம் வந்துரு. எம்மோ, இவளுக்கு போக்கு ஒன்றும் சரியில்லை. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு அங்கே ரோட்டில் நின்று வா பார்த்துட்டு நிற்க பார்த்துக்க. பக்கத்து ஊரில் உள்ள பயல்வெல்லாம் இல்லை வாரானுவேன். ஒன்று பார்த்துக்கம்மா என்ன? சரி மோனே, அக்காள் அப்படி சொல்லக்கூடாது. சரி, ஒரு 4 தேங்காய் உரிச்சு போடு மோனே. சரி, வந்து எடுத்துக்கா. 4 முடி உனக்கு ஒரு கதை தெரியுமா? அந்த பத்திராளியர்களுக்கு ஒரு வகைக்கும் ஆகாதாம. என் மூவா தான் பழக்கம் விட்டா. என் மூவா கூட தான் படிக்கானா. 3 பாடம் ஃபெயிலாம், ஒன்றுக்கும் ஆகாதான். உனக்கு தெரியுமா? சரி விடுங்க லட்சுமி அக்கா, சின்ன பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். வளர வளர அவியலையும் சரியாயிருவாங்க. மோளுக்கு கதை தெரியுமா உனக்கு? அங்கே போற வர பயிர்களெல்லாம் பல்ல இழிச்சிட்டு திரியாலாம். நமக்கு எதுக்குக்கா ஊர் வம்பு? நம்ம கதைகளை பற்றி பேசுவோம். என்ன 4 முடின்னு திருந்திட்டா போலுக்கு. ஊர் கதை பேசி எல்லா கதையிலையும் அடி வாங்க எனக்கு தெம்பில்லக்கா, அதான் திருந்திட்டேன். ஏ லட்சுமி பொம்பளா, ஒழுங்கா தானே இருந்திய? திடீர்னு என்ன ஆச்சு? கதைக்கு கதை ஆள் மாறிட்டீங்களா? நீ எப்போ வந்த சின்ன பொண்ணு? பத்தவங்களை பத்தி வகை வகையா பிடிக்கும் போதே வந்துட்டேன். நம்ம வீட்டுல உள்ள கதையை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஆளுக்கு கதையை பேசுங்க. நம்ம வீட்டு கதை எப்படின்னு ஆறி கிடக்கு, அதை பத்தி நம்ம யோசிக்கண்டாமா? அடுத்த கதையை பேசும்போது டெய்லி அவிய வீட்டுல போய் கடன் வாங்கி திங்குறிய. வத்தல் தூளடு கறியடு கூட்டடுன்னுட்டு கடைசியில அவியலை பத்தியே இப்படி இருந்து புறம் பேசிட்டு திரியிறிய. என்னம்மா நீங்க பொம்பளைகளுக்கு? சின்ன பொண்ணு, வார்த்தையை அளந்து பேச பாத்துக்க. சரி சரி, வீட்டுல போய் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வரேன், இதுல நின்றுடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அளப்பணுன்றச்சு அந்த 4 முடி மாம்பழம் பறக்க போமா? நம்ம மணியண்ணனுக்கு தோப்புல நிறைய மாம்பழம் உள்ளதா பேர் அந்த மாமரத்துல. சரிக்கா, நானும் போதான் போறேன், போயிட்டு வரேன். நானும் வீட்டுக்கு தாங்க போறேன், போயிட்டு வரேன். எனக்கும் வேலை கிடக்கு. சரிக்கா, அப்ப நான் போறேன். சரி சரி, போ 4 முடி போ. என்ன இவ்வளோ எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன ஓட்ட ஓடுகாடு? இருங்கட்டி உங்களோட ஒரு நாள் வச்சுக்கிடுவேன். இல்லே மாப்பிள்ள, எங்க இருக்கால? சரியில்ல, நானும் அங்கனதான் இருக்கேன். சீக்கிரம் வாழை, பக்கத்து வலையில நிறைய மாம்பழம் கிடக்கு, பறிக்கவும் ஆள் வர இண்டி பறிச்சுட்டு வரணும். அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். இல்லே எதுக்குல கண்ணை இப்படி கிட்ட வந்து உருட்டுக்கா? பயமா இருக்குல்ல, வாழை சீக்கிரம் போகும்.